Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம்முடையது, விரைவில் தானாக வந்தினையும் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை. பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் மீது எந்த தாக்குதலும் நடத்தாமலேயே இந்தியாவுடன் தானாக விரைவில் இணையும் என ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் வட ஆப்பிரிக்க நாடான மொரோக்கோவிற்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக சென்றுள்ளார். மொராக்கோ ராணுவ அமைச்சர் அப்துல் லாட்டிப் லவ்டியின் அழைப்பின்படி அவர் அங்கு சென்றுள்ளார். மொராக்கோவிற்கு நம் ராணுவ அமைச்சர் ஒருவர் பயணம் மேற்கொள்வது இது முதல் முறை. அங்குள்ள இந்திய சமூகத்தினருடன் ராஜ்நாத் சிங் கலந்துரையாடினார். அப்போது அவர் பேசியதாவது: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. அதை தாக்கி கைப்பற்ற வேண்டிய அவசியமில்லை. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எப்படியும் நம்முடையது. பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள பகுதி எந்த தாக்குதல் நடவடிக்கையும் எடுக்காமல் இந்தியாவுடன் இணையும் நேரம் வந்துவிட்டது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வசிப்பவர்கள் நாங்களும் இந்தியர்கள்தான் என்று சொல்லும் நாள் வரும் என கூறினார். நான் வரேன். சைலண்டா விஜய் செய்த சம்பவம் கலக்கத்தில் தமிழக அரசியல் களம். எம்ஜிஆர் அதிமுகவை துவங்கிய பின் 1977 முதல் 48 ஆண்டுகளாக தமிழக அரசியல் களம் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான போட்டி களமாகவே இருந்து வருகிறது. கடந்த 2016 ஜெயலலிதா மறைவிற்கு பின் 2019, 2024 லோக்சபா, 2021 சட்டசபை, உள்ளாட்சி தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியடைந்தது. வரும் சட்டசபை தேர்தலுக்காக கடந்த ஏப்ரல் 11 பாஜகவுடன் கூட்டணி அறிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி. ஆனால் 5 மாதங்கள் கடந்தும் இந்த கூட்டணியில் வேறு கட்சிகள் சேரவில்லை. அதே நேரத்தில் 10 கட்சிகள் கொண்ட திமுக கூட்டணி அப்படியே உள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது பிரச்சார பயணத்தை துவங்கியுள்ளார். இதுவரை திருச்சி, அரியலூர், நாகை, திருவாரூர் ஆகிய இடங்களுக்கு சென்ற அவருக்கு திரண்ட மக்கள் கூட்டம் மற்ற கட்சிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஜய்க்கு கூடும் கூட்டம் ஓட்டாக மாறினால் அவர் கூறுவது போல வரும் 2026 தேர்தலில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என பலரும் கூறுகின்றனர். ஒவ்வொரு பிரச்சாரத்தின் போதும் திமுக, தவேக இடையேதான் போட்டி என மக்கள் மனதில் அழுத்தமாக பதிவு செய்கிறார் விஜய். நாகை, திருவாரூர் கூட்டங்களில் பேசிய விஜய், வெளிநாட்டு முதலீடா, வெளிநாட்டில் முதலீடா என முதல்வர் ஸ்டாலினை நேரடியாகவே விமர்சித்தார். செல்லும் இடங்களிலெல்லாம் ஸ்டாலின், அவரது குடும்பம் மற்றும் திமுக அரசின் செயல்பாடுகளை மிக கடுமையாக விஜய் விமர்சிக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு வரை விஜய் கருத்துக்களுக்கு பதிலளிக்காமல் கடந்து சென்ற திமுக தரப்பு தற்போது விஜய் விமர்சனத்திற்கு உடனுக்குடன் பதில் அளிக்கிறது. இதனால் திமுக எதிர் அதிமுக என இருந்த அரசியல் களம் தற்போது திமுக எதிர் தவேக என மாறியுள்ளது. பழனிசாமி தலைமையிலான அதிமுகவின் பிரச்சாரம் எடுபடாமல் போயுள்ளது. இதுகுறித்து திமுக ஆதரவாளர்கள் விமர்சனம் செய்துள்ளனர். அதிமுக கூட்டணியில் பெரும் நெருக்கடியும் நெருடலும் உள்ளது. அதிலிருந்து மீண்டு கூட்டணியை வலுப்படுத்துவது என்பது எளிதான காரியமல்ல. இதனால் பலவீனப்பட்டிருக்கும் அதிமுகவால் திமுகவை முழு வேகத்தில் எதிர்க்க முடியவில்லை. அதே நேரம் மக்கள் சக்தியை தன் பக்கம் வைத்துக் கொண்டு திமுகவை மிக கடுமையாக விஜய் விமர்சிப்பது மக்கள் மத்தியில் ஈடுபடுகிறது. இதனால் திமுகவுக்கு எதிர்க்கட்சி என்றால் அது தவேக என்று மாறிப்போய் உள்ளது. இந்த நிலைக்கு காரணம் அதிமுகவின் நிலைப்பாடுதான் என சொல்கின்றனர். காங்கிரஸ் கட்சியை விழுங்க திமுக தயாராகிவிட்டது. காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆவேசம். வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளும் ஆட்சியில் பங்கும் கேட்க வேண்டும் என தமிழக காங்கிரஸில் குரல் எழுந்துள்ளது. கூடுதல் தொகுதிகளை திமுக தராவிட்டால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம் எனவும் கட்சி மேலிடத்தில் சிலர் வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் கரூர் மகளிர் காங்கிரஸ் தலைவர் கவிதா நேற்று திமுகவில் இணைந்தார். இதையடுத்து கூட்டணி தர்மத்தை திமுக மீறிவிட்டது. காங்கிரஸை சிறுக சிறுக விழுங்க திமுக தயாராகிவிட்டது என தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் கொந்தளித்துள்ளனர். இது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அறிக்கை: திமுகவும் காங்கிரசும் ஒரே கூட்டணியில் உள்ளன. இந்த நேரத்தில் தமிழகம் தலைநிமிர முதல்வர் ஸ்டாலின் தலைமையே தேவை என உணர்ந்துள்ள கவிதாவை திமுகவில் இணைத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியிருக்கிறார். இது கூட்டணி தர்மத்திற்கு எதிரானது. இதுபோல கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளை திமுகவில் இணைப்பது தவறு என ஆளும் கட்சியான திமுகவின் தலைமை உணர வேண்டும். இது கூட்டணியை பலவீனப்படுத்தும் செயல்.
இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் முதல்வர் ஸ்டாலின் தடுப்பார் என நம்புகிறோம் என கூறியுள்ளார். இது எந்தவிதமான கூட்டணி தர்மம் என தெரியவில்லை. இதை எப்படி காங்கிரஸ் தலைமை அனுமதிக்கிறது என தமிழக காங்கிரஸ் பொதுச் செயலர் பாஸ்கரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக காங்கிரஸ் பொதுச் செயலர் முரளிதரன் அறிக்கையில் செந்தில் பாலாஜி பிள்ளையார் சுழி போட்டுவிட்டார். இனிமேல் காங்கிரசின் எதிர்காலத்தை எப்படி சொல்லி நம் தலைவர்களுக்கு புரிய வைப்பது என கூறியுள்ளார். இதற்கிடையே அதிமுகவை பாஜக விழுங்கி வருகிறது. காங்கிரஸை சிறுக சிறுக விழுங்க திமுக தயாராகி விட்டது என சமூக வலைதளங்களில் காங்கிரசார் பதிவிட்டு வருகின்றனர். டார்ச் லைட் டர் சல்லி சலியா நொறுக்கிட்டாங்களே, பழைய பர்னிச்சரை உடைக்கும் திமுக. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் திமுக சார்பில் பிரச்சார கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன் கூட்டணி கட்சியினரையும் விமர்சித்துள்ளார். நடிகர் கமல் பல விருது பெற்ற நடிகர். அவரை போன்றவர்கள் கட்சி ஆரம்பித்து முழுமையாக வெற்றி பெற முடியவில்லை. இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அரவணைத்து அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கினார். தற்போது திமுகவை விமர்சிக்கும் விஜய்க்கும் எதிர்காலத்தில் நாம் ராஜ்யசபா சீட் தரும் நிலை வரும். திமுகவை எதிர்த்தவர்கள் பலரும் இப்போது திமுகவில்தான் உள்ளனர். கூட்டணி பலமிருந்தும் ஜெயிக்க முடியாத பழனிசாமி 2026இல் முதல்வராவோம் என்று நினைக்கவில்லை. அவர் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை தான் எதிர்பார்க்கிறார். கட்சியை தக்க வைத்துக் கொள்ளதான் பழனிசாமி திட்டமிட்டுள்ளார் என பெரிய கருப்பன் பேசினார். விஜய் மீதான விமர்சனம் என்கிற பெயரில் அமைச்சர் இப்படி பேசியது மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. நடிகர் விஜயை விமர்சித்து பேசுகிறோம் என்ற பெயரில் எங்கள் தலைவர் கமலை கிண்டல் செய்து பேசியுள்ளார் அமைச்சர் பெரிய கருப்பன். அமைச்சர்கள் மற்றும் திமுக தலைவர்களும் நிர்வாகிகளும் கூட்டணி கட்சி தலைவர்கள் மனம் வருந்தும்படி பேசக்கூடாது என முதல்வர் ஸ்டாலின் கட்சியினருக்கு அறிவுறுத்த வேண்டும். முக்கியமான காலகட்டத்தில் கமல் திமுக கூட்டணியில் இணைந்தார். லோக்சபா தேர்தலில் திமுக 39 இடங்களை வெல்ல உதவிகரமாக இருந்தவர் என்பதை திமுகவினர் உணர வேண்டும் என கூறினார். இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் மருந்துகள் அரசு மருத்துவமனைகளில் தட்டுப்பாடு. அரசு மருத்துவமனைகளில் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சலுக்கு பயன்படுத்தப்படும் ஓசெல்டமவீர் மற்றும் உடலியல் யூரிக் அமிலத்தை குறைக்க பயன்படுத்தப்படும் அலோபுரினோல் உள்ளிட்ட மாத்திரைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு மருத்துவ பணிகள் கழகம் சார்பில் மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன. அத்துடன் தேவைக்கு ஏற்ப நேரடியாக வெளிச்சந்தையில் கொள்முதல் செய்யும் வகையில் மருத்துவமனைகளுக்கு தனித்தனியாக நிதியும் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் உள்ள பிரதான மருத்துவமனைகளான சென்னை, ராஜீவ்காந்தி, ஸ்டான்லி, ஓமந்தூரார், கிண்டி உள்ளிட்ட மருத்துவமனைகளில் இதயம் மற்றும் புற்றுநோய் சிகிச்சைகளுக்கான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இங்கு டாக்டர்கள் பரிந்துரை செய்யும் மருந்து மாத்திரைகளை பெரும்பாலும் வெளியில் உள்ள மருந்தகங்களில்தான் வாங்க வேண்டியுள்ளது. குறிப்பாக அட்டோர்வாஸ்டடின், நோடோசிஸ், டாம்சிலோசின் உள்ளிட்ட மாத்திரைகள் அரசு மருத்துவமனை மருந்தகங்களில் கிடைப்பதில்லை. அதேபோல இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பாதிப்புக்கு பயன்படுத்தப்படும் ஓசெல்டமவீர் மாத்திரை, யூரிக் அமிலம் மற்றும் சிறுநீரக கற்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் அலோபுரினோல் உள்ளிட்ட மாத்திரைகளும் தரப்படுவதில்லை. டாக்டர்கள் பரிந்துரை செய்தாலும் அரசு மருந்தகங்களில் மருந்துகள் கிடைக்காததால் தனியார் மருந்தகங்களில் ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவிட்டு மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளது. இதுகுறித்து அரசு மருத்துவமனை நிர்வாக அதிகாரிகள் சிலர் கூறியதாவது: இதயம், புற்றுநோய், நரம்பியல், சிறுநீரக பிரச்சினை சார்ந்த நோயாளிகள் அதிகரித்து வருகின்றனர். ஒரு சில மருந்துகள் 2 விதமான நோய்களுக்கு தீர்வளிக்கும் மூலப்பொருட்களை கொண்டுள்ளன. அதனால் தமிழக மருத்துவ சேவை கழகம் சார்பில் கிடைக்கும் மருந்துகள் விரைவாக காலியாகி விடுகின்றன. அரசு மருத்துவமனைகளுக்கான நிதியும் குறைவாகவே உள்ளது. குறிப்பாக 300 நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரை வழங்க வேண்டுமென்றால் 100 பேருக்கான நிதியே தரப்படுகிறது என கூறினர். தமிழக மருத்துவ பணிகள் கழக அதிகாரிகள் கூறுகையில், மருந்துகள் கொள்முதல் செய்வதில் எவ்வித பிரச்சினையும் இல்லை. மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிதி கிடைப்பதில் பிரச்சினை இருக்கலாம் என்றனர். 94 மருந்துகள் தரமற்றவை. ஆய்வில் அதிர்ச்சி தகவல். மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் விற்கப்பட்ட மருந்துகளில் 94 வகையான மருந்துகள் தரமற்றவையாக இருந்தது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. நாட்டில் விற்கப்படும் அனைத்து வகையான மருந்து மாத்திரைகள் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியங்கள் வாயிலாக ஆய்வு செய்யப்படுகின்றன. அதேபோல போலி மருந்துகள் கண்டறியப்பட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கடந்த மாதம் 1000க்கும் அதிகமான மருந்து மாதிரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அவற்றில் காய்ச்சல், சளி தொற்று, கிருமி தொற்று, ஜீரண மண்டல பாதிப்பு உள்ளிட்டவற்றுக்கு பயன்படுத்தப்படும் 94 மருந்துகள் தரமற்றவையாகவும் 3 மருந்துகள் போலியானதாகவும் இருந்தது கண்டறியப்பட்டன. அதன் விவரங்கள் மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் cdsco.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த விவரங்களை மக்கள் அறிந்து கொண்டு விழிப்புணர்வுடன் செயல்படலாம் என மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது.